இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் கிருபையாக நமக்கு வாழ்நாளை கூடுதலாய் கொடுத்திருக்கிறார். கடந்து போன 10 மாதங்களும் கிருபையாய் நம்மை காத்த தெய்வம் இந்த 11வது மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். அவர் நடத்தி வந்த விதங்களை நாம் யோசித்து பார்க்கவே முடியாது. அவ்வளவான நன்மைகளை செய்தார். ஆபத்தில் துணையாயிருந்தார். ஆபத்து வரும் பொழுது தேவன் நம்மோடு பக்கமாயிருந்து நம்மை பாதுகாத்தார், உணவு கொடுத்தார். தேவையான எல்லாவற்றையும் நன்மையும் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் திரளாகவே கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்ல முடியும். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் அப்படியே நடத்துவார். இந்த முதல் நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம், கேளுங்க. ஓசியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதி. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கலாம் அல்லது சோர்ந்து போயிருக்கலாம். எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க, யாருமே என்னை நேசிக்கிறது இல்லை, எல்லாரும் என்னை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க, நான் என் வீட்டில் இளையவன், என்னால் என் சகோதரர்களும் என்னுடைய சகோதரியும் என் தகப்பனும் என் தாயும் கூட என்னை வெறுத்துட்டாங்க என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வெறுக்கலை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி. இந்த எப்ராஹிம் இளைய குமாரன் தான். ஆனால் இவனை தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. யார் இந்த எப்ராஹிம் என்று சொல்லும் பொழுது, யோசேப்பினுடைய 2வது மகன் தான் எப்ராஹிம். முதல் மகன் மனாசே. இதை குறித்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வாசிக்கிறேன், கேளுங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசேப்புக்கு பிறந்த மூத்த மகன் மனாசே. எனவே என்னை மறக்க பண்ணினார், என் துக்கங்களை மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டார். இந்த இளைய குமாரன் நான் அடிமையாய் வந்த தேசத்தில் என்னை பலுகி பெருக பண்ணார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டார். எப்ராயிம் என்று சொல்வதற்கு அர்த்தம், கர்த்தர் இரட்டிப்பான பலன் எனக்கு தந்தார், இரட்டிப்பான பலன் அல்லது டபுள் ஃப்ரூட்ஃபுல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களே அப்படிதான் ஆண்டவர் பலுகி பெருக பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில் அப்படி செய்வார். இரட்டிப்பான பலனை, ஆசீர்வாதத்தை தருவார். நாம் ஏதோ என்னுடைய கோத்திரத்தில், என் குலத்தில், சமுதாயத்தில் அல்லது நான் வேலை பார்க்குற இடத்துல நான் குறைந்த ஒரு போஸ்டில் இருக்கிறேன், அதனால என்னை எல்லாரும் அற்பமாக எண்ணுறாங்க என்று சொல்லியிருக்கீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். பாருங்க, அப்படிய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு சிநேகம். பாருங்க, இந்த யோசேப்பு தன் 2 பிள்ளைகளையும் முதிர் வயதில் தன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கும்படியாக 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வருகிறார். எனவே யோசேப்பு இருதயத்தில் நினைக்கிறாய், மூத்தவனை என் தகப்பனார் வலது கையினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு தான் மூத்தவனை தன்னுடைய தகப்பனுடைய வலது கை பக்கமாக நிறுத்தி, இளையவனை இடது பக்கமாக நிறுத்தி, என் தகப்பனே இவளை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, வேதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இங்கே ஆதியாகமம் 48வது அதிகாரம்
13வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. பின்பு யோசேப்பு இருவரையும் கொண்டு வந்து, எப்ராயிமே தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேல் வலது கைக்கு நேராகவும் விட்டான் என்று சொல்லி பாருங்க. பாருங்க, இருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமே நினைச்சான் தன் வலது கையினாலே இஸ்ரவேல் இடது கைக்கு நேராகவும், மனாசேயை தன் இடது கையினாலே வலது கைக்கு நேராகவும் ஒன்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையகுமாரனாகிய எப்ராயிமின் தலையின் மேலேயும், மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையினாலே மனாசேயின் தலையின் மேலே வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கிற விதமாக ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் ஏசாயை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மனுஷன் பார்க்கிற விதமாக பார்க்கறது இல்லை. மனுஷன் என்னை பார்க்கிறான் என்று சொன்னால் பலத்தை பார்க்கிறான், தகுதியை பார்க்கிறான், அந்தஸ்தை பார்க்கிறான், குலத்தை பார்க்கிறான், ஜாதியை பார்க்கிறான். இப்படி எல்லாம் பார்த்துதான் பேசுறான், பழகுறான், ஆசீர்வதிக்கிறான், நன்மை செய்கிறான். ஆனா தேவன் அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. தேவன் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த எப்ராயிம் நினைத்து கூட பார்க்கல. அது கிருபை, தேவன் கொடுத்த கிருபை. இந்த யோசேப்பு ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு தன் தன் ஸ்தானத்தில் வைக்கிறார். ஆனால் அவர் நேரடியாக இல்லை, அவர் கிராஸா ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இந்த கையை இங்கேயும் அந்த கை அங்கேயுமாக வைத்து அவர் மூத்தவனை வலது கையினால், இளையவனை வலது கையினால ஆசீர்வதிக்கிறார், மூத்தவர் இடது கையினால ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த இந்த யோசேப்பு சொல்றாரு, அப்படி அல்ல. பாருங்க, 48வது அதிகாரம் 18, என் தகப்பனை அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலைமையிலே உம்முடைய கையை வைக்க வேண்டும் என்றார். பாருங்க, அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். பார்த்தீங்களா, இவன் பெருகுவான், ஆனால் எப்ராயிம் தம்பியோ அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொல்லி இந்த யோசேப்பிடத்துல இந்த யாக்கோபு சொல்லுறதை வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளால உயர்வு வராது. நம்ம யார் உயர்த்த முடியும்? ஏனென்றால் நான் மூத்தவன் அல்ல, நான் இளையவன், எல்லாரும் பலசாலி அல்ல, நான் பலவீனன் என்று ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லாராலும் இளையவன் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலசாலியாக இருக்க மூத்தவர்களே அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய இருதயத்தை போல தேவனுடைய இருதயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவன் இப்படிப்பட்ட உயர்வான இடத்துல அவன் வருவான் என்று சொல்லி தாவீதை கூட நினைத்து பார்க்கல. ஆனா தேவன் உங்களை என்னையும் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை தேர்ந்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை உயர்த்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நம்மள கிருபை வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய கிருபை. எப்ராயிமுக்கு தெரியாது, நான் இளையவன் தானே, நான் என்னை அவர் எப்படி அவர் தகப்பன் ஆசீர்வதிக்க முடியும், தாத்தா ஆசீர்வதிக்க முடியும் நினைப்பார். இல்லை, தேவன் முன்குறித்திருந்தார் என்பதை தான் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 108:8 வாசித்தீங்கன்னா, கிளையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, ஆனா எப்ராயிம் என் தலையின் பலன் என்று சொல்லி. ஆனா எப்ராயிமை ஆண்டவர் உயர்வாகவே தான் சொல்றார். ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு அடைக்கலம், புகலிடம், தாழ்த்தப்பட்டவனை உயர்த்துவார், சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்கள் உட்கார இடத்துல அமர பண்ணி பார்க்கறதா நம்முடைய ஆண்டோடைய விருப்பம். அப்படி விருப்பம் அதுதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம். இல்ல,
கர்த்தர் நம்மை நினைவாயிருக்கிறார். பாருங்க, எரேமியா 31 அதிகாரம் 9 வாசிக்கும் பொழுது, அழுகையோடு விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். பாருங்க, யாரு சிரேஷ்ட புத்திரன் இருப்பாங்க? முறைப்படி மூத்த பிள்ளை தான். அவன் தான் சுதந்திரவாளியா இருப்பான். அவனுக்கு தான் ஆசீர்வாதம், அவனுக்கு தான் எல்லா சுதந்திரம் கொடுப்பாங்க. ஆனா இளையவனுக்கு தான் சொல்றார் ஆண்டவர். புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அது எரேமியா 31 அதிகாரம் 20 வசனம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாருங்க, அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லு நல்ல வார்த்தை. நீ என்னுடைய அருமையான குமாரன், நீ என்னுடைய அருமையான குமாரத்தி, நீ எனக்கு பிரியமான மகள், நீ எனக்கு பிரியமான மகன். பாருங்க, இந்த வார்த்தைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, நான் யாருக்கும் பிரியமில்லாதவன், ஏன் இந்த உலகத்துல பிறந்தனே தெரியல, நான் மரித்திருந்தா நலமா இருக்கும், எல்லாரும் இருக்கிறாங்க, சிலர் வந்திருக்கிறாங்க, நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல பாஸ்டர், நான் மரிக்க விரும்புகிறேன், எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, கூட பிறந்த சகோதரியும் வெறுக்கிறா, சகோதரன் வெறுக்கிறாங்க, நான் வாழ்வது வேஸ்ட்டுன்னு சொல்லி எனக்குள்ளால ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது, எனவே நான் மரித்து விடுறேன், என்னால் வாழ வைக்க யாரால முடியாது, நான் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரி வந்தா பாருங்க, அவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இல்லம்மா, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை நிச்சயமாய் உயர்த்துவார், என் மகளே நீ கலங்காத, என் மகளே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன். நிச்சயமாய் கர்த்தர் மகளை ஆசீர்வதித்து உயர்த்தி நல்ல வாழ்வை கொடுத்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, நீ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாலும், எந்த இடத்துல உன்னை அவமாக்கப்பட்டு சொன்னாலும், கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ பலுகி பெருகும்படியாக இடம் உண்டாக்குவார். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். கிதியோனை பார்த்து, பயந்த கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இல்லை, நான் என் குலத்துல, என்னுடைய இனத்துல, நான் என்னுடைய வீட்டில் எல்லாம் நான் சிறியவன் என்று சொன்ன போது, இல்லை நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பயந்திருந்த அந்த கிதியோனு கூட இருந்து தைரியப்படுத்தின அதே ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரியே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை உன் மேல் இருக்குது என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் முதல் நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிங்க, இந்த சகோதரனை ஆசீர்வதிங்க. நீ கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்க, என் நேசகுமாரன் சொன்னீங்க, சிரேஷ்ட புத்திரன் சொன்னீங்க. அப்படியே இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கியிருக்கிற அருமையான மகளுடைய கண்ணீரை துடைங்க, மகனின் கண்ணீரை துடைங்க. கர்த்தர் தாமே கூட இருந்து எப்ராயிமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவன் யாக்கோபின் தேவனும் இருக்கிற தேவன் இந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.